நம்முடைய இந்த நன்றி நிறைவு விழாவுடைய ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நம்முடைய சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமோடு நாம் ஆரம்பிக்கிறோம். அவனுடைய தலைப்பு என்னவென்றால் ஆல் க்ளோரி டு காட், சகல மகிமையும் தேவனுக்கே என்பதுதான். அந்த பாடலில் உள்ள அந்த வரியானது சிறுபிள்ளைகள் ஏற்ற விதமாய் அவரே நம்மை ரட்சிக்க வந்தவர், நமக்கு உயிரை தந்தவர் அவர்தான். ஹீ இஸ் அவர் லைட் அண்ட் ஹீ இஸ் அவர் வே. அவரே நமக்கு வழியாக இருக்கிறார், அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார், அவரே நமக்கு வழியாகவும் இருக்கிறார். நோபடி தேர். நமக்கு உயிர் தந்தவர் அவர்தான், ஒளி தந்தவர் அவர்தான், வழிகாட்டுபவரும் அவர்தான். ஆகவே ஆல் க்ளோரி டு காட் என்ற அந்த ஆங்கில பாடலை அதை பாடுவார்கள். வாவ் எம்எல், உம் நேசம் பெரியது. சிஸ்டர், நம்ம எம்சிஎஃப் சபையின் 38ஆம் ஆண்டு விழா தலைப்பு நம்ம ஆண்டு விழா டெக்கரேஷன் போலவே அழகா இருக்குல்ல? ஆமா சிஸ்டர், இந்த முழு உலகமே அன்பற்ற பாலைவனம் போல தானே இப்போ இருக்குது. அதுல நானும் நீங்களும் நம்ம குடும்பமும் நம்ம சபையும் வனாந்திரத்துல நீர்த்தடாகம் போல தெய்வ அன்பில் நிலைத்து வாழணுங்கிற சவால் தானே இந்த 38வது ஆண்டு விழாவின் தலைப்பு. ஆமா சிஸ்டர், உண்மைதான். ஒரு காரிருள் இருட்டில் அன்பின் வெளிச்சம் போல, நம்பிக்கையில்லாத இடத்தில் அன்பு காட்டும் வழி போல பிரகாசிக்கிறது தான் நம்ம சபையின் மேன்மை. மொத்தத்தில் இயேசுதான் நம்ம வழி, இயேசுதான் நம்ம ஒளி, நமக்கு அன்பின் நீர்த்தடாகமே இயேசுதான். ஆஹா, இது எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம்! நம்ம சபையில இயேசு ஒருவருக்கு மாத்திரமே மகிமையை செலுத்துவது பேரானந்தம் இல்லையா? உண்மைதான் சிஸ்டர். அட, நம்ம சபை பிள்ளைங்க இயேசு ஒருவருக்கே மகிமை செலுத்தி பாட வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வந்து ஆனந்தமா பாடுங்க பிள்ளைங்களா. He's the light.
இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னை நேசிக்கும் ஒருவர் என்பதுதான். இந்த உலகத்தில் உள்ள அநேக தற்கொலைகள் அல்லது மன உளைச்சல்கள் அல்லது சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸாக மாறுகிற மனைவிமார்கள், வாலிபர்கள், அதுபோன்ற கூடிய இந்த காலத்தில் இயேசுனுடைய சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதுதான். அதை ஒரு வாலிபன் அறிந்து கொண்ட பிறகு எவ்வளவுதான் அவன் புறக்கணிக்கப்பட்டதை போல் இருந்தாலும் அவன் தேவனுடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதில் நிலை பெற்று மகிழ்ச்சியாக வாழுகிறான். அதை சித்தரிப்பது தான் இந்த சிறிய நாடகம். இது ஒரு உண்மை நாடகம் கூட. மாற்றம் வேணும், மனம் மாற வேணும்னு சபையில் நல்லா தான் போதிக்கிறாங்க. ஆனால் வெளியே உள்ளதை பார்த்து மனம் மாறிய என் உள்ளத்தை ஏன் அவங்க பார்க்கல? அட எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்கல, வெளியே போடாங்கிறாங்க. என்ன தேவப்பிரியன், நீயா என்னவோ பேசிக்கிறியே? அது சரி, நீ ரொம்ப பின்மாற்றமாகி போயிட்டியாமே. போச்சுடா, நீமா இப்படி கேள்வி கேட்குற? இந்த பாரு அஸ்லாக்சன், நான் பின்மாறினது உண்மைதான். வேதம் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை. ஆனால் என் உள்ளத்தில் அட இப்படி இருக்கோமேனு போராட்டம் இருந்துச்சு. அதை யார் பார்த்தா? ஏன்பா, உன் உள்ளத்தில் உள்ள போராட்டத்தை யாருப்பா பார்க்க முடியும்? அது சரிதான் அஸ்லாக்சன். ஆனால் எங்கள் வீட்டிலையே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதுதான் எனக்கு வருத்தம். என்ன தேவப்பிரியன், என்ன அது வருத்தம்? நெல்சனா, வா வா உக்கார். வருத்தம் மட்டுமா, எங்கள் வீட்டு மேலே வெறுப்பே உண்டாயிருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறமா வேதம் வாசிக்க பிடிக்கல, ஜெபம் பண்ண பிடிக்கல, சபைக்கு வரவே பிடிக்கல. ஆமாம், நம்ம சபை பிரதரு உன்கிட்ட பேசலையா? பேசலையா? நீ ஒன்று திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசினாரு. ரொம்ப நாளாக சபைக்கு போகலை, இப்போ 1 மாதமாக தான் போகிறேன். முதல்ல ஏனோ தானோன்னு போனேன். நம்ம ஸ்டீஃபன் அண்ணே நல்லா புத்தி சொன்னாங்க. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சது? இருதயத்தை பார்க்குறது கத்தர்னா, நான் பாவம் செஞ்சு உள்ளத்தனை மனம் திரும்பி அழுறத கத்தர் பார்த்தா போதாதா? மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும்னு விட்டுட்டேன். இப்போ ஆண்டவர் கிருபையால் மனம் மாறி வந்துட்டேன். ஆமாம், இப்போ நீ மனம் மாறிட்ட. ஆனால் இன்னமும் இந்த ரிங்கு, இந்த செயின் இதெல்லாம் போடுறியே, நம்ம பிரதர் இதெல்லாம் கேட்கலையா? கேட்காம இருப்பாரா? கேட்டார். ஆனால் அவர் சொன்னார், இந்தா தேவப்பிரியன், நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா உன் இருதயம் மாறணும். இந்த ரிங்கு, இந்த செயின் எல்லாம் அப்புறம்தான். அதை கலட்டிட்டா சரியா போச்சுன்னு நான் நினைக்கல. நீ இப்படியே சபைக்கு வா, உள்ளத்திலே மாறு அப்படின்னு சொன்னார். அதுதான் என் உள்ளத்தை ஆழமாக தொட்டுச்சு. ஆனால் நீ இன்னமும் இந்த ரிங்கு செயின்லாம் போட்டு தானே இருக்க? ஆமாம் ஆமாம், உள்ளத்தை பார்க்காம வெளியே பார்த்து பார்த்து குற்றம் சொல்கிறாங்களே, அவங்களும் உள்ளான இருதய மாற்றமே பெரிதுன்னு பார்க்க வேண்டாமா? அவங்களும் திருந்தட்டுமே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா, இன்னும் எவ்வளோ காலம் போடுவ? அட நீ ஒன்று, எல்லாம் கொஞ்ச காலம்தான். வெளியவே பார்த்து நியாயம் தீர்க்கிறவங்க மாறணும், அவ்வளவுதான். சீக்கிரமாக கலட்டி தூக்கி போட்டுருவேன். ரொம்ப நல்லது தேவப்பிரியன். இனி என்ன, நாங்களும் முழுசா இதயத்தில் மாறிடுவோம். நன்றி தேவப்பிரியன், ரொம்ப நன்றி. அன்பு இயேசுவே, என்ன எப்படியாவது முழுசா மாத்திருங்க. ஆமென். கெட்ட குமாரனை போல் துட்டனாய் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் ரோகம் நான்
குற்றம் நான் செய்தேனே. இந்த நிகழ்ச்சியினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், சபையில் உள்ள எந்த நிலையிலேயும் எந்த நிலையில் ஜனங்கள் வந்தாலும் அவர்களை வாழ்க்கையை மலர்ந்து அதை உதிரக்கூடிய அந்த வாழ்க்கையை மீண்டும் மறுமலர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு வாழ்க்கையை சபை தருகிறது என்பதுதான். அதை விளக்கும் ஒரு குறிய ஒரு சிறிய நாடகம். அது நன்றியோடு கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாடகம். அது நாடகம் என்றல்ல, ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி. தேங்க்யூ. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நண்பா, என் கண்ணையே என்னால் நம்ப முடியலையே. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரிலப்பா. ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுப்பா. உண்மைதான் நண்பா. என்னை மாற்றிய அன்பு ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கெட்டு போன என்ன என் அம்மா அப்பா கூட கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி தோணுச்சு. இந்த சபைக்கு நான் மனமுடைஞ்சு வந்தபோது, வாலிபனே உன்னை நேசிக்கும் ஒருவர் என்ற புத்தகம் தந்தாங்க. என் சொந்த பெற்றோர் கூட என் மேலே மகிழ்ச்சியாக இல்லை. இந்த பாவியாகி எனக்கு உயிர் தந்த ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நண்பா, இப்போ என் உள்ளத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற்றுக்கொண்டேன். என்னை ரட்சித்த ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். நெல்சன், உன்னோட மாற்றத்தை கேட்டு நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வா போகலாம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், அமைதி தந்தாய். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். என்ன பாலமுருகன் பிரதர், முந்தியெல்லாம் எனக்கு தேவன் மேலேயோ எந்த கிறிஸ்தவ சபை மேலேயோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ என்னடான்னா தூரத்துலேருந்து பயணம் செய்து சபைக்கு வரீங்க. இது உண்மையிலேயே ஆச்சரியம் பிரதர். பிரதர், இருட்டாயிருந்தவனுக்கு தான் ஒளி பற்றிய அதிசயம் தெரியும்.
அப்படித்தான் நான் சபைக்கு வந்த பிறகு ஒளிய பெற்றேன். நான் இப்ப புதிய மனிதன் மட்டும் இல்ல, இயேசுவின் அன்பின் ஒளியான வாழ்க்கைய நானும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பாவத்தால் கரைப்பட்ட அன்பில்லாத இந்த உலகில் தெய்வ அன்பை பிரகாசிக்கும் நம்ம சபைக்காக கர்த்தருக்கே நன்றி. வாங்க வாங்க போகலாம். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தாய், இனிய நண்பனாய் துணையாய் நின்றாய். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தாய், இனிய நண்பனாய் துணையாய் நின்றாய். புதிய உலகம் படைக்க சொன்னாய், புதிய உலகம் படைக்க சொன்னாய். புதிய மனிதனாய் மாறச் செய்தாய், புதிய மனிதனாய் மாறச் செய்தாய். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம், நன்றி பண்பாடிடுவோம், நன்றி பண்பாடிடுவோம். இந்த நிகழ்ச்சி ரூத்தின் மன உறுதியை தலைப்பாயை கொண்ட நிகழ்ச்சி. அநேக குடும்பங்கள், எங்கு பார்த்தாலும் குடும்பங்கள் சிதை கொண்டு போகிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே காரணம் இந்த ரூத்தின் மன உறுதி. அவர்கள் எல்லோரும் அங்கு குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப தலைவி பெற்றுக்கொண்டிருந்தால் குடும்ப சிதைவு என்பது நடந்திருக்காது. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு அந்த ரூத்து புத்தகத்தினுடைய செய்தியைத்தான் நாம் இப்பொழுது சிறிய நாடகமாய் பார்க்க போகிறோம். என்ன ஷெரில், சூட்கேஸோடு எங்கேயோ போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கியே, என்ன விஷயம் ஷெரில்? என்ன விஷயமா? இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எங்க அப்பா வீட்டில் எப்படி வசதியா இருப்பேன். எல்லா வேலையும் எங்க அம்மாவே செய்வாங்க. இங்க நானே வேலை செஞ்சு மாயிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எங்க அம்மா வீட்டுக்கே திரும்பி போறேன். ஷெரில், அம்மா வீட்டுக்கு திரும்பி போகிறேன்னு இதோட 2 தடவை போயிட்ட. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இல்லாமல் என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லுவேன். போது நிறுத்துங்க. இந்த தடவை நான் திரும்பவே மாட்டேன். சத்தியம் கூட செய்றேன். நீங்களும் ஆச்சி, உங்க அம்மா கிளவியும் ஆச்சி. சேச்சா, அப்படிலாம் வயசான உன்னோட அத்தைய பேசுறது தப்பு ஷெரில். சரி ஷெரில், ஆஃபீஸுக்கு நேரமாச்சு. ஆனா நீ ஆண்டவரோட பிள்ளை. தயவு செஞ்சு ஜெபம் செய்து நல்ல முடிவெடு. நான் போறேன். என்னதான் கோவப்பட்டாலும் என் மனசுல நிம்மதியே இல்லையே இயேசுவே. யாருமா நீங்க? உள்ள வாங்க. என் பேரு ரூத். என்ன, வேதத்துல வர்ற மோவாபிய பெண் ரூத்தா? அவளேதான். இப்ப நானு மோவாபிய ஸ்திரீ இல்ல, ஆண்டவர் இயேசுவின் வம்சாவளி தாய். எனக்கு புரியலையே. பரவாயில்ல, கணவரின் ஜனத்தை விட்டு உன் தாய் வீட்டுக்கே திரும்பி போங்கிற குரல் அன்று எனக்கு கொடூரமான குரலாய்ப்பட்டது.
என்னோட இருந்த ஓர்பால் திரும்பி போயிட்டா. ஆனா நானும் இன்று கெட்டுப்போன நிறைய பேரை போல போயிடாம தாய் வீடு திரும்பி போறது நரகம்னு நினைச்சேன். என்ன நீங்க வித்தியாசமா பேசுறீங்களே. எல்லாரும் இருட்டா இருந்தா நான் வித்தியாசமா பேசினா அது ஒளிதானே. அதனாலதான் என் கணவர் தேசத்து வீடு வந்ததும் என் கணவரை விட்டு பிரிக்கிற எதுக்கும் நான் செவி கொடுக்கல. ஆனா நடக்கிற சில காரியம் பார்த்தா பிரிக்கிறது மாதிரி தானே இருக்குது. என்ன காரியமா இருந்தா என்ன, நான் மன உறுதியோட சொல்லிட்டேன். மரணம் ஒன்று தவிர வேறு எதுவும் என் கணவரை பிரிக்க இடம் தரவே மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். பிறகு யாரும் பிரிவினை பேச என்கிட்ட வரவே இல்லை. அப்படின்னா நான் கணவருக்கு அடிமையா இருக்கணுமா? நீ அப்படி நினைக்கிறது தப்பு. என் கணவர் போவாஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், நீ உன் தகப்பன் தாய் உன் ஜென்ம தேசத்தையும் ஊரையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திடம் வந்தபடினால அவர் சொன்னார், நீ தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் வந்துவிட்டாய் என்றல்லவா வாழ்த்தினார். ஆமா, வேதம் சொல்றது போல இது அடிமைத்தனம் அல்ல, நம்மை போன்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன பெரிய ஆசீர்வாதம்? நாம நற்குணமா இருந்தா போதாதா? என் கணவர் எதை நற்குணமா சொன்னார் தெரியுமா? முந்தி நான் மோவாப் தேசத்துல என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த நற்குணத்தை விட இப்ப என் கணவர் வீட்டுல கீழ்ப்படுகிற பிந்திய நற்குணமே உத்தமமான மேன்மைன்னு சொன்னாரு. அது மட்டுமா, என் கணவர் வீட்டார் எல்லாருமே என்னை பார்த்து இவள் குணசாலின்னு வாழ்த்துறதா சொன்னாங்க. இன்னமும் கேளு, உலக ரட்சகர் பிறக்கும் பாத்திரமா என் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஓ தேவனே, இந்த ரூத் பெற்ற பாக்கியம் எனக்கும் வேண்டுமே. நன்றி ரூத். ரூத் 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 ரூத். அட, மறைஞ்சு போயிட்டாங்களே. ஓ நல்ல தேவனே, இந்த ரூத்தம்மா மூலம் என்னோட பேசி என் கெட்ட உள்ளத்தை மாத்திட்டீங்களே. யாரது? நீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களே. நான் முதல்ல பயந்தேன். ஆப்பாடா, நீ அன்பா பேசுறியே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. வாங்க வாங்க, நம்ம முதல்ல சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, எங்களை சமாதானமாய் மாற்றியதற்கு உமக்கே நன்றி. லைக் ஈகிள்ஸ் என்று சொல்கிற ஒரு ஆங்கில ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல். அது தன்னுடைய சொந்த ஆத்மாவையே பார்த்து பாடுகின்ற ஒரு பாடல். என் ஆத்மாவே என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை அநேக கிறிஸ்தவர்கள் உணர்ந்ததில்லை. உங்கள் ஆத்மாவை வெளிப்பூட்டி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று எழுப்பிவிட்டதை போலவே உங்கள் ஆத்மாவிலே பேச பழையிருக்க வேண்டும். அதுபோன்று பேசின ஒரு பாடல் தான் இந்த நல்ல பாடல், அந்த ஆங்கில பாடல். மன சோர்வு உண்டாய் விடுகிறது. ஆத்மாவை ஏன் மனசோர்வு அடைந்தாய் என்று அங்கே ஆத்மாவை கூப்பிடுவதும், தன்னுடைய பாவ சூழ்நிலையிலே தடுமாறி ஒழிகின்ற நேரத்திலே, அவர் தெய்வம் அல்லவோ இயேசு அல்லவோ உன்னுடைய நீதி, அவரை தானே உன்னுடைய பரிசுத்தம், நீ ஏன் தடுமாறினாய்
உன்னுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் ஏன் சோர்ந்து போனாய் என்று சொல்லுகின்ற அந்த ஆத்துமாவை குறித்து அவன் விசாரிப்பதும், பின்பு இப்படியெல்லாம் கர்த்தர் சகாயராக இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த பாடலை வருகிற ஒரு அற்புதமான கோரஸ் என்னவென்று சொன்னால், தெய்வமே, இறைவனை, உம்முடைய கரத்தை நான் பற்றிருக்கிறபடினால் நான் மண்ணிலே பொழுதிலே கடந்து மாய்ந்து போக மாட்டேன். ஐ வில் சோவர் அண்டு சோவர் சோவர் லைக் த ஈகிள்ஸ். அந்த அந்த ஈகிள் என்றால் அந்த கருடன் அல்லது கழுகை போல் நான் செட்டை அடித்து என் ஆண்டுடைய கரத்தை பிடித்து கொண்டே நான் செட்டை அடித்து உயர உயர பறந்து செல்வேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆத்மாவை உற்சாகம் ஊட்டுகிற ஒரு அற்புதமான ஆங்கில பாடல். பிரதர் நெல்சன் பிரதர் அண்டு பிரதர் ஸ்லாக்சன் பாடுவார்கள். Patiently I wait. I will soar wings like eagles, held by the hand of God. I will run and not grow tired when on His name I call. For the Lord is never weary, His ways are beyond my thoughts. I will trust in Him with all my heart. I will trust in Him with all my heart. And I will rest upon His promise. Patiently I wait.
நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. 8th ஸ்டாண்டர்ட் படித்தபோது வீட்டை விட்டு ஓடியவன், பின் பெற்றோரால் தேடி கொண்டு வரப்பட்டவன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிறிஸ்துமஸ் தினத்தில் ரட்சிக்கப்பட்டவன். தீவிர விசுவாசத்திற்கு வீட்டாரால் தடை செய்யப்பட்டவன். கல்லூரி நாட்களில் பல்லாயிரம் மாணவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதி கொடுத்தவன். பட்டப்படிப்புக்கு பிறகு மத்திய அரசின் மீன் இலாக்கா சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் பெற்றவன். கிடைத்த வேலையில் சேர முடியாதபடி பெற்றோரால் நிறுத்தி வைக்கப்பட்டவன். 10 ஆண்டுகளாய் விருதுநகர் வியாபார ஸ்தலத்தில் புழங்கியவன். திருமணமாகி 30வது வயதில் முழுநேர ஊழிய அழைப்பு பெற்றவன். மனைவியுடன், முதல் கைக்குழந்தையுடன் ஊழியத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறியவன். அவன் கடந்து வந்த கரடுமுரடான பாதையில் கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய புயல் சீற்றங்கள், கொந்தளிக்கும் மலைகள், விசுவாச துரோகங்கள், காட்டிக் கொடுக்கும் வஞ்சகங்கள், கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தீங்குகள், விரோதங்கள், பொய் குற்றச்சாட்டுகள், வசைமொழிகள், பிரிவினைகள். 37 ஆண்டுகளாய் கர்த்தரால் கட்டப்பட்ட ஸ்தல சபையை தாக்கிய பாதாளத்து வாசல்கள்.
ஆ, அற்புதம், அற்புதம். அக்னி பிரவாகம் யாதொன்றும் ஜீவனுள்ள தேவனின் சபையை மேற்கொள்ள முடியாத அந்த அற்புதம், அந்த அற்புதம். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே.